ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். என்று குரோதி தமிழ் வருடம் ஆவணி மாதம் 9ஆம் தேதி 25/8/2024 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று தேய்பிரை சஷ்டி கரிநாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:40 11:40 வரை, மாலை 1:30 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, குளிகை மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய சோளம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடங்கள். இன்றைய திதி இன்று காலை 11:12 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:03 வரை அஸ்வினி, பின்பு இரவு 10:43 வரை பரணி, பின்பு கார்த்திகை. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 12:19 வரை கரசை, பின்பு காலை 11:12 வரை வனிசை, பின்பு இரவு 10:12 வரை பத்திரை, பின்பு பவம். இன்றைய சந்திராசிரமம் இன்று அதிகாலை 12:03 வரை உத்திரம், பின்பு இரவு 10:43 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. சித்திரை அஸ்தம் இந்த நட்சத்திரக்காரங்களுடைய சந்திராசிரமம் கொஞ்சம் பேச்சுக்களையும் செயலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. கொஞ்சம் இன்றைய ராசி பலன் பார்ப்போம். இன்றைய ராசியில் முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்களுடைய ஆலோசனை கேட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு இன்றைக்கு எதிர்பாராத சில புதிய பயணங்களால் ஒரு தொழில் சார்ந்த அல்லது உங்களுடைய வருமானத்துக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் தேடிக்கொள்ளக்கூடிய நாள். உங்களுக்கு சில மாறுபட்ட அனுபவத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அந்த மாறுபட்ட அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலையை போவதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது. உங்களுக்கு வியாபாரம் தொடர்பான சில சிந்தனைகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கிறதால சிந்தித்து செயல்படும். உங்களுடைய பொருளை கொஞ்சம் ஏற்றுமதி பண்ணும்போது தேவையான முன்பணத்தை வாங்கி கொண்டு செய்யுங்க. நீங்கள் கச்சாப்பில் இறக்குமதி பண்ணும்போது கொஞ்சம் சந்தேகத்தை கொஞ்சம் பார்த்து பொருளை ஏற்றுமதி இறக்குமதி கொஞ்சம் முடிவு எடுத்துக்கொள்வது நல்லது. உங்களுக்கு தற்பெருமை பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். நான் தான் பெரியவன், என்னால் முடியும்னு கொஞ்சம் தற்பெருமையை நீங்கள் குறைத்து கொண்டாலே உங்களோட வாழ்க்கை நல்லா முன்னேற முடியும். உங்களுக்கு அதே சமயத்தில் உங்களோட மீதான நம்பிக்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. நம்மளால் முடியாத அந்த மாற்றம், இந்த எண்ணங்கள்லாம் வேண்டாம், முடியுமென்ற ஒரு நம்பிக்கையோடு இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் உங்களால் வெற்றி பண்ண முடியும். மனதுக்கு சில வித்தியாசமான சிந்தனைகள் வந்து போக தான் செய்யும். எது தேவை என்று இனம் புரிந்து நீங்கள் நடந்து கொண்டாலே உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு உங்களுடைய கற்பனை வளம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் உயர்வை நோக்கி செல்லக்கூடிய ஒரு உயர்வு நிறைந்த நாளாகவே என்று உங்களுக்கு அமைகிறது. அது ரிஷபராசி அன்புகளை பார்த்தோன்னா, இந்த விளம்பரத்துறை சார்ந்த அன்புகளுக்கு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆடு இருக்கிறவங்க, ஆடு தயார் பண்ணுறவங்க, இல்லை விளம்பரத்துக்காக ஏஜென்சி வச்சுருக்கவங்களுக்காக நல்ல ஒரு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. இல்லை அந்த விளம்பரத்துறையில் நடிக்கக்கூடிய நடிகர்கள், எடுக்கக்கூடிய ஏஜென்சி எல்லாருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. மனதுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இரவு பயனில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாகனம் ஓட்டும்போது சரி கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க. இரவு கொஞ்சம் கண் முழித்து வேலை செய்வதையோ கொஞ்சம் தேவையில்லாம் டிவி இதெல்லாம் பார்க்கறதையோ கொஞ்சம் குறைத்து நல்லது. உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணங்கள் மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு கொஞ்சம் அதை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே நிறைய பிரச்சனை உங்களால் தவிர்க்க முடியும். நீங்களும் கொஞ்சம் மனசு ஒரு திருப்தியாக இருக்கலாம். உங்களுக்கு உடனே இருப்பாங்களா யார் எப்படியாப்பட கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ள உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், நண்பர்கள், உங்களுடைய வியாபார முகவர்கள் இவங்களாம் கொஞ்சம் யாரும் கொஞ்சம் புரிந்து கொண்டு அது மாதிரி நடந்து கொண்டாலே உங்களுடைய ஒரு விஷயத்தில் உங்களை வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக முத்திரை பதிக்க முடியும். இனம் புரியாத சில சிந்தனைகள் குழப்பங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் அனைவருமே ஒரு பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக என்று அமைகிறது. அடுத்து மிதுனராசி அன்புக்கு பார்த்தா உங்களுக்கு செல்வ சேர்க்கை ஏற்படுவதற்கான ஒரு அற்புதமான நாள். உங்களுக்கு இந்த செல்வ சேர்க்கையில் உங்களால் முடிந்த கொஞ்சம் அசையா சொத்துக்களை நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா இருக்காத உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. உங்களுக்கு அடுத்தது என்ன செய்யணும், என்ன செய்ய போகிற ஒரு இலக்கை நிர்ணயித்து உங்கள் பயணம் மேற்கொள்ளால் உங்களுடைய ஒரு விஷயத்தில் வெற்றி கிடைக்க போகுது. படிக்கின்ற மாணவர்கள் வந்து அடுத்து இதுதான் படிக்கணும், இங்கே படிக்கணும் ஒரு விளக்குன்னு அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக போகுது. பிஸ்னஸ் உள்ளவங்க அடுத்த வருஷத்தில் இந்த முதலீடு போட்டு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு
பிளான்ட் ஓப்பன் பண்ணணும், இது மாதிரி ஒரு முதலீடு நோக்கி போங்க. பங்குச்சந்தை இருக்கவங்களாம் இந்த முதலீடு இதில் வந்து ஹோல்ட் பண்ண இதில் வந்து ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் அதை நோக்கி செல்கின்ற போது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் வெற்றிக்கான வாய்ப்பும் பிரகாசமாகுது. அதனால் பிளான் பண்ணி இலக்கு செஞ்சிங்கன்னா சக்ஸஸ் உண்டு உங்களுக்கு. அதுக்கான ஒரு உழைப்பை நீங்கள் இன்றைக்கு போடக்கூடிய ஒரு அடித்தளமான நாளாக உங்களுக்கு அமைப்பது. உங்களுக்கு உங்களுடைய அதிகாரிகள்லாம் கொஞ்சம் பணியிடத்தை கொஞ்சம் சப்போர்ட் பண்ண இருந்தால் கொஞ்சம் பணியிடத்தை ஒரு சுகமான ஏற்பட போகுது. உங்களுக்கு இந்த புலனாய்வு சார்ந்த விஷயங்கள், இந்த சிபிசிஐடி, இந்த போலீஸ் வளர்ச்சிலாம் கொஞ்சம் புலனாய்வு செய்யக்கூடிய அமைப்பில் உள்ளவங்களுக்காக சில விஷயங்களை ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு மெமரி பவரை, நல்ல ஒரு அந்த புலனாய்வு சார்ந்த விஷயங்களை கிரகிக்கக்கூடிய இல்லை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பவர்லாம் உங்களுக்கு அதிகரிக்கிறதால சில விஷயங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ண போகிற நீங்கள் அலுவலகத்துலேயும் உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையுது. உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸு இதில் பந்தயங்கள்லாம் கலந்தக்கூடிய அன்புக்கு நல்ல சாதமான முடிவு கிடைக்க போது ஸ்போர்ட்ஸ் கலந்து போங்க, வெற்றி நிச்சயம் ஒரு நல்ல நலம் நிறைந்த ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. கடகராசி வந்து பார்த்தா இன்று உங்களுக்கு உடலில் இருந்து வந்த கொஞ்சம் சோர்வுகள்லாம் நீங்கி ஒரு சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோடு செயல்படும் நாளாகுது. உங்களுக்கு இன்று உங்களுக்கு பார்த்திங்கன்னா கடகத்துக்கு 8 சனி பகவான் இருக்கார். கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த சுபகாரியங்களில் இருந்து வந்த சில தடைகள்லாம் நீங்கி அந்த சுபகாரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசம் உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி தரக்கூடிய சில செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் ஒரு அருமையான நாளாக இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடில் கொஞ்சம் வேகமும் விவேகம் இருக்கிறதால எந்த விஷயத்தையும் ஈஸியாக நீங்கள் முடிச்சுட்டு வர போகிறீங்க. உங்கள் பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுக்கு மனசில் இருந்து சில குழப்பங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போகிறீங்க. அதனால் ஒரு குழப்பமின்றி ஒரு விஷயம் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு இருக்கிறது. உபரி வருமானம் வரப்போகுது. இந்த உபரி வருமானத்தை கொஞ்சம் கையிருப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் தவிர்ப்பு நல்லது. நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் நிறைந்த நாளாக அமைகிறது. சிம்மராசி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய சொந்த ஊருக்கு சென்றுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. உங்களுக்கு அது சுப நிகழ்ச்சிக்காக ஏதோ நிகழ்ச்சிக்காக நீங்கள் இல்லை உங்களுடைய குலதெய்வத்தை சந்த கூடத்துக்காக ஏதாவது விஷயத்தில் உங்களுடைய சொந்த ஊர் பயணத்தை நீங்கள் போக போகிறீங்க. கணவன் மனைவிய சில மனசாபங்களாம் நீங்கள் நெருக்கம் அதிகரிக்க போகுது. உங்களுடைய கூட்டாளிகளுடைய ஆதரவால் நல்ல ஒரு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதனால் உங்களுடைய ஒரு விஷயம் நல்ல முன்னேற்றத்தை செல்லக்கூடிய உங்களுடைய மருத்துவம் தொடர்பான சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா லாபம், மருத்துவ தொடர்பான வியாபாரத்தை உள்ள அன்புக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது. அதனால் மருத்துவத்துறை சார்ந்த அன்புக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னெடுத்து நீங்கள் காண போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய விமர்சன பேச்சுக்கள்லாம் தோன்றி மறை உங்களை பற்றி பின்னாடி யாராவது விமர்சனம் பண்ணாலும் அது விமர்சன பேச்சுக்கள்லாம் தானாக தோண்டி தானாக மறைஞ்சி போகுது. அதை பற்றி இது நீங்கள் கவலைப்படாத உங்கள் பணியை நீங்கள் பாருங்கள். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த திடீர்னு எதிர்பார்க்க சில ஆர்டர் வரலாம், திடீர்னு ஒரு இடம் இல்லை, திடீர்னு ஒரு பிளான்ட் விற்பனைக்கு வரலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கைக்கு வரும்போது அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாகுது. இருந்தாலும் 7 சனி பகவானத்தில் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஆலோசித்து அந்த வேலையை முடிக்க கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி கொஞ்சம் இரக்கத்தை அடுத்தவங்க முடி செலுத்தக்கூடிய ஒரு நாளாக நபராக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த கன்னிராசி பார்த்தா உங்களுக்கு இந்த உணவு சார்ந்த விஷயங்கள் வெளியில் போய் சாப்பிட்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய செயல்பாடில் கொஞ்சம் ஒரு விதமான சுறுசுறுப்பு தன்மை அதிகரிக்க போகுது. ஆனால் எந்த வேலையும் பட்டு முடிக்க நினைக்க போகிறீங்க. நீங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. அதனால் கொஞ்சம் தூங்குவது, ரெஸ்ட் எடுக்கிறது, கொஞ்சம் வெளியே உணவுகளை தவிர்ப்பதான் கொஞ்சம் பார்த்து இருந்துங்க. எதிர்பார்த்த பயணங்களும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு வாய்ப்பும் கிடைக்க போகுது. அதனால் அந்த பயணங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். கடன் சார்ந்த விஷயத்தை கொஞ்சம் மனசுக்கு கவலை ஏற்படுங்களோ, கடன்களை எப்படி அடைக்கிறது சில கடன் சார்ந்த மனசில் எண்ணங்கள் தோண தான் போகுது. கொஞ்சம் அதுக்கான ஒரு அடைக்கத்தை நம்ம முயற்சி எடுக்க போகிறீங்க. நவீன ஒரு ஏதாவது கருவிகள் வாங்குவது சம்மந்தமான கொஞ்சம் அலைச்சலும் இருக்க போகுது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அலைச்சல் இல்லாமல் அந்த கருவி வாங்குவதில் கொஞ்சம் விரயங்களும் ஏற்படலாம். கொஞ்சம் யோசித்து வாங்க. இல்லை அந்த பொருளை பற்றி தெரிஞ்சவங்களுடைய ஆலோசனை பெற்று வாங்குவது நல்லது. அது துலாம் ராசி என்பது பார்த்தா உங்களுக்கு அரசு தொடர்பான விஷயங்களில் நல்ல ஆதாயம் கிடைக்க போகுது. அரசு சார்ந்து சில கான்ட்ராக்ட் எடுத்தவங்க இவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய நாளாகுது. உங்களுடைய விருப்பமான பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுக்கு புதிய அடுத்து என்ன செய்யலாம் ஒரு புதிய செயல்பாடுகளை குறித்த ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு இந்த இருக்க தான் போதும். அந்த செயல்பாடுகளுக்கான ஒரு அடித்தளத்தை நீங்கள் இன்றைக்கி போட போகிறீங்க. நீங்கள்
தவறிப்போன வாய்ப்பு மீண்டும் வரும். ஏதாவது ஒரு ஆர்டர் உங்களுக்கு கை போயிருந்தால் அந்த ஆர்டர் மீண்டும் வரப்போகுது. சில பேருக்கு சில இடத்துல அப்ளிகேஷன் போட்டு அதை கிடைக்காம அதுக்கான ஒரு ரீஎன்ட்ரி ரீஓப்பனிங் மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஆனால் மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கின்ற போது அதை நீங்கள் முன்னேறத்துக்காக ஒரு படிக்கட்டாக எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இந்த மறைமுகமான வியாபாரிகள்லாம் கொஞ்சம் ஆதாயம் அது கமிஷன் ஏற்பட்டு வாழைய பொருளை கைமாற்றி விடக்கூடிய அன்பர்கள் நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த புரோக்கர்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா, இந்த வீடு மனை வாங்கிக்கிறவங்க, இது மாதிரி அன்புகளுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு வாய்ப்பு பிரகாசம். உங்களுக்கு முடிந்து போன சில பிரச்சனைகள்லாம் மீண்டும் தலை தூக்கலாம். முடிஞ்சு போச்சே நினச்சிப்பேன், அந்த முடிஞ்சு போன பிரச்சனை மீண்டும் தலை தூக்கக்கூடிய ஒரு வாய்ப்புலாங்கிறது கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருக்காங்க. யார் ஆதரவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசின்னு பார்த்தா இன்று உங்களுக்கு உடனே பிறந்தாலும் கொஞ்சம் ஆதரவாக செயல்பட போகிறாங்க. உங்களுக்கு அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியாக நல்ல ஒரு ஆதாயமான ஒரு சப்போர்ட்டான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்களுக்கு போட்டி பந்தய விஷயங்களில் நல்ல ஒரு சாதகமான முடிவு, நல்ல வெற்றி எண்ணிக்கையில் பறிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய சிந்தனைக்கு இருந்து வந்த சில சிக்கல்கள் மனக்குழப்பங்கள் ஓரளவு குறைந்து ஒரு ரிலாக்ஸாக போகிறீங்க. நீங்கள் எதிர்பாராத கொஞ்சம் ஒரு பொருள் வரவும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த சிறந்த நாள் தான். உங்களுக்கு கொஞ்சம் பிரபலனுடைய அறிமுகம் கிடைக்கிறதால சில விஷயங்களை நீங்கள் எதிர்காலத்தை நீங்கள் சாதிக்கிறதுக்கு இவ்வளோ நீங்கள் பயன்படுத்தி பண்ணக்கூடிய வியாபாரம் சம்பந்தமான கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய நாள். உங்களுக்கு சில சோதனைகளை சந்திக்கக்கூடிய கொஞ்சம் சோதனைகள் நிறைந்த நாளாகவே இன்று உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய வருவாயை அதிகரித்து கொள்வதற்கான சில வாய்ப்பு ஏற்பட போகுது. உங்களுக்கு அதுக்கான ஒரு எண்ணம், ஒரு முயற்சி நீங்கள் எடுக்க போகிறீங்க. நீங்கள் மற்றவர்களுடைய தவறுகளை கொஞ்சம் சுட்டி காட்டுவதில் கொஞ்சம் விவேகம் இருக்க தான் செய்யும். அவங்கவுங்க தவறை அவங்க பார்த்துங்க. ஆனால் உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய பணியாளர்கள் சில தவறு செய்யும்போது அதை நீங்கள் சுட்டி காட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது. அதை நீங்கள் தட்டி கழிக்காதீங்க. குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்க, ஏது நினைக்கிறாங்க, என்ன படிக்க நினைக்கிறாங்கன்னு கொஞ்சம் அவங்களுடைய எண்ணங்களை என்னென்னு கேட்டு புரிந்து கொண்டு செயல்பாட்டாலே உங்களுக்கும் குழந்தைங்க இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடில் மறைந்து ஒரு சுமூகநிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு வெளியில் செல்கின்ற போது நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் பொருட்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். எதுலேயும் கொஞ்சம் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. கொஞ்சம் பார்த்துங்க. சஞ்சலமான சில சிந்தனைகள், குழப்ப எண்ணங்கள்லாம் மறையக்கூடிய நாளாக இருக்குது. இன்று உங்களுக்கு பொறுமையை கடைபிடிக்க நிதானமாக செயல்படக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. மகர ராசி அன்பருக்கு பார்த்தோன்னா இன்று உங்களுக்கு கொஞ்சம் கடன் தொடர்பான நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய நாள். உங்களுக்கு உடைய உறவினர்கள் மூலம் கொஞ்சம் அனுகூலமான வாய்ப்பு ஏற்பட போகுது. உங்களுக்கு மனசில் புது எண்ணங்கள், புது இலக்குகளை பிறக்கக்கூடிய நாளாகவும் அது சம்பந்தமான சில முயற்சிகள் இருக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய கடன் சார்ந்த சில மனதில் வருத்தங்கள் இருக்கும்போது அந்த கடன் சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பும் அதுக்கான முயற்சி நீங்கள் எடுக்க போகிறீங்க. உங்களுடைய உடலை சார்ந்த ஆரோக்கிய விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்தோம் நல்லது. உங்களுக்கு தொழில் சார்ந்த ஆலோசனைகள்லாம் நிறைய இடத்துலேருந்து கிடைக்கும். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை கொஞ்சம் யோசித்து நீங்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த முடிவை நீங்கள் எடுங்கினீங்க. பொழுதுபோக்குக்கெல்லாம் கொஞ்சம் செலவு இருக்கும். அதில் ஆர்வம் அதிகரிக்க போது கொஞ்சம் அந்த செலவுகளை கொஞ்சம் கட்டுக்குள் வைத்துக்கொண்டு நல்லது. உங்களுக்கு மற்றபடி எந்தவித கவலையும் பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக அமைதியாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. கும்பராசின்னு பார்த்தாண்ட உங்களுக்கு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. நீங்கள் இந்த எழுத்து சார்ந்த துறையில் கொஞ்சம் புது வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளியூர் பயணங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்பு, உழைப்புக்கேற்ற ஊதியம், கண்டிப்பாக அந்த அலைச்சலுக்கேற்ற ஒரு ஆதாயத்தை நீங்கள் பெறப்போகிறீங்க. ஆனால் கவலைப்படாமல் பயணத்தை மேற்கொள்ளுங்க. நீங்கள் செய்கின்ற முயற்சிகள்லாம் நீங்கள் எதிர்பார்த்த பலனை பெறப்போகிறீங்க. இது செய்யணும்னு ஒரு முயற்சி வேணும். இந்த முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற பலன், வருவாய், லாபம் உங்களுக்கு கை மேலே கிடைக்க போகுது. அதனால் அந்த முயற்சிக்கேற்ற வெற்றியும் உழைப்பும் உங்களுக்கு வீண் போகவே போகாது. உங்களுடைய மறைமுக எதிர்ப்பாளர்கள், மறைமுக பகைவரெல்லாம் தானாகவே விலகி சென்று உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் நாளாகுது. உங்களுக்கு வெளிவட்டான கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. உங்களுக்கு ஒன்றும் சனி பகவான் ஜென்மசனி இருந்தாலும் கொஞ்சம் பேச்சுக்களில் செயல்களில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைப்பது. உங்கள் மேல் இருந்த பகை உணர்வுலாம் மறையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. மீனராசி அப்படி பார்த்தா அன்று உங்களுக்கு இந்த விற்பனை சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் புதிய அனுபவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பொருள் உற்பத்தி ஏற்றுமதி செய்யக்கூடியவங்க, இல்லை பொருள் விற்பனை செய்யக்கூடியவங்களாம் ஒரு
புதிய அனுபவத்தை சந்திக்க போகிறீங்க. நீங்கள் தன்னுடைய வருவாயை மேம்படுத்துக்கான சில எண்ணங்கள்லாம் நீங்கள் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கொண்டு அடுத்த கடத்த வரைக்கும் போங்க. நீங்கள் வெளியூர் பயணத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கூட உங்களுடைய தொழில் சார்ந்த சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது. உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் தொடர்பாக சிந்தனைகள் அவங்களுக்கு ஏற்பட போதுனால கொஞ்சம் வெளியூர் சிந்தனை இருக்கின்ற போது பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெளியூர் போனால் தான் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அந்தந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ளும்போது உங்களுடைய தொழில் சார்ந்த சில விஷயங்களை மாற்றி அமைப்பதற்கு சரி செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். போயிட்டு வாங்க. நீங்கள் உங்களுடைய பேச்சுக்கள் சுப காரியம் சம்பந்தமான பேச்சுக்கள்லாம் சுபமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. உங்களுக்கு பார்வை குறைபாடு சம்பந்த பிரச்சனை நீங்க போகுது. உங்களுக்கு 12 சனி பகவான் இருக்கார். 7 சனி இறுதியில் இருக்கிறதா உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. சனியோட ஆரம்பம் இருக்கிறதா கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றது உங்களுக்கு ஒரு வெற்றி நிறைந்த நாளாகவே இன்று உங்களுக்கு அமையுது. மீனராசி அன்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.